ஏன் எல்லாரும் கனெக்டட் மெசேஜ் போட்டாச்சா? செம்ம எக்ஸைட்டிங்கான சரியான பார்ட்ஸ் ஓடி ஸ்டேட்யூன் ஸ்டேட்யூன் எல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுருங்க, கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. ஸ்டார்ட். மீன்வைல் வந்து நோட் பேட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரெடியா உட்காந்துருக்கேன். ஸோ நோட் பேட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஒர்க் ஷாப். இட்ஸ் கோயிங் டு பி ஒர்க் ஷாப். இது யூஸ்வலா வந்து 1ஆம் தேதி காலையிலேயே பண்ணுவோம், 1ஆம் தேதியே பண்ணுவோம். பட்ஸ் ஓகே. வி ஹேட் லாட் ஆஃப் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு பண்றோம். நான் ரெடியா இருக்கேன். ஏன் ஸ்டார்ட் பண்ணலாமா? லீடர்ஸ், எனிபடி வாண்ட் டு ஆட் எனிதிங்? ஒரு சூப்பர் ஃபேவரட் செஷன் இது. எனி லீடர்ஸ் வாண்ட் டு ஆட் எனிதிங்? கேம் நான் கோர்ஸ் பண்ணிட்டேன். எல்லா ஆப்ஷன்ஸையும் எங்க ஒழிச்சு வச்சிருக்கானா? ஆமா, ஆமா. தேடதா இருக்கு. ஓகே, சூப்பர் கேம். தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஃபேவரட் செஷன் நியூ இயர்ல இந்த மைண்டை டீடாக்ஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபினாமினல் செஷன். ரொம்ப வருஷமா சதீஷ் கேம் அக்லஜி கைடன்ஸ், லீடர்ஸ் கைடன்ஸ்ல இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கும், ஹோலிஸ்டிக்கா இருக்கும். என்ன வேணும், அதுக்கு என்ன நம்ம கொடுக்க போறோம், என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் இயருக்கு, கிராட்டிடியூட், அண்ட் தென் இந்த இயருக்கு என்ன வேணும். அண்ட் அந்த வேணுங்கிறதுக்கு அன்னைக்கு அன்னைக்கு இந்த இந்த இயர்லயும் என்ன பயங்கரமா இம்பாக்ட் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப நான் சொல்றேன். அதாவது என்ன வேணுங்கிறத எழுத போறோம், அந்த என்ன வேணுங்கிறதுக்கு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும், என்ன சேஞ்சஸ். ஆப்வியஸ்லி ரைட், இன்புட்டை மாத்தாம அவுட்புட் மாற போறது இல்லை. இல்லைன்னா இட் வில் பி எட் அனதர் இயர். 2025 ஓடின மாதிரி 2026 அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஓடிடும். பார்த்தா ஒன்றும் பெருசா நடந்திருக்காது. இன்ஃபேக்ட் அவுட் சைட் வேர்ல்ட்ல 90% பீப்புள் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன 2025ல நல்ல விஷயம் நடந்ததுங்கிறத ரிகலெக்ட் பண்ணணுங்கிறதே யாராவது சொன்னாதான் தெரியுது இல்ல. பட் இங்க வந்து வி ஆர் ஆல்வேஸ் ரீஎன்ஃபோர்ஸ்ட் த கிராட்டிடியூட் தட் வி ஷுட் ஷோ. இந்த கால் இப்போ கனெக்ட் ஆயிருக்கோம், நம்ம பேசிட்டு இருக்கோம்னாலே வி ஆர் ஆல்ரெடி அந்த டாப் ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் பிளஸ்டு பீப்புள்ல நம்ம இருக்கோம். ஸோ இதை ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாருமே உணர்றோம் நம்புறேன். உணர்றவங்க எல்லாரும் நீங்க உங்க ரியாக்ஷன்ஸ்ல போடுங்க, நான் போட்டுக்கிறேன். எவ்ரி மினிட் ஆஃப் கிராட்டிடியூட். ரைட். ஸோ இந்த கால் சூப்பர் ஹோலிஸ்டிக்கா இருக்க போகுது. எல்லாருமே ஒரு ஒரு குவிக் ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சேஞ்ச், ரைட். டெஃபினெட்லி பிஃபோர் திஸ் கால், எண்ட் ஆஃப் திஸ் கால், கண்டிப்பா நமக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குங்கிறத ஐ கேன் அஷ்யூர் யூ. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இஃப் யூ இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு
sacrifice for what you want, you have to sacrifice what you want. If you don't want to sacrifice for what you want, நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இல்லைன்னா நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். You have to sacrifice. அது நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு கிடைக்காம போயிடும். If you don't want to sacrifice for what you want, you have to sacrifice what you want. செம்ம இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னைக்கு we will experience it, right? ஸோ எனக்கு இதெல்லாம் வேணும், பட் அதுக்கு நான் என்ன மாத்திக்க போறேங்கிறத யாரோ வந்து சொல்லாம நம்மளே அதை நமக்கே தெரியும். அதுதான் வெரி ட்ரூ ஆஃப் திஸ் பிஸ்னஸ். சதீஷ் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், நமக்கே எக்ஸாக்டா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில ஏன் இப்படி இருக்கோம்னா அதுக்கு யாரு காரணம், நம்ம என்ன பண்ணணும், என்ன மாத்திக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரைட்? ஸோ இன்னைக்கு அதை ஒரு நோட் புக் பேனால எழுதும்போது நம்ம ஜேர்னலிங்ல என்ன கத்துக்கிட்டோம், இதெல்லாம் தான் நான் மாத்திக்கணும் அப்படிங்கறத ஒரு பேப்பருக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னா, ஃபர்ஸ்ட் எழுதி பார்த்துட்டேன்னா அந்த பிரச்சனை டிமினிஷ் ஆகும், ரைட்? அதுதான் பியூட்டி ஆஃப் ரைட்டிங் டவுன். ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட் சதீஷ் கேம், அண்ட் தேங்க்யூ, மை கிராட்டிடியூட். ஸோ மெனி இயர்ஸா இதை எங்களுக்கு டீச் பண்றீங்க. ஸோ இந்த கால்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்கன்னா யூ ஆர் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் அமேசிங் செஷன், ஒரு ஹோலிஸ்டிக் செஷன் லோடிங். தேங்க்யூ கேம், பேக் டு யூ. Thanks, Cam. Any leaders, Karthik Cam, Sai Cam, Saravanan Cam, anybody want to add anything? Girls, before we kickstart. Cam, illa Cam, please carry on, Cam. Check. Karthik Cam, you want to add anything? Again, some initiative, Cam. Thank you so much, Cam. எப்பயுமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். Super excited, Cam. Check. Just a minute. Akila want to add. Hi all, I'm happy to start this new year. I'm sure நம்மள நிறைய பேர் we would have already done this exercise and we have been practicing. நிறைய பேர் நியூ இயர்ல விஷயமா இதை பண்றது, ஒருவேளை இப்ப வரைக்கும் பண்ணல, அண்ட் we also did that வேலைச்சேரியோட ஸ்டோர்ல வந்து நம்ம ஆக்டிவிட்டி பண்றப்போ we have done this நியூ இயர்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு. But then நீங்க even if you're in the middle of something, அது பாஸ் பண்ண முடியும்னா பாஸ் பண்ணிட்டு கண்டிப்பா go ahead and get this done. ஏன்னா அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள few months ஓடிடும் and திருப்பி நமக்கு ஹாப்பி நியூ இயர் ஆயிடும். Unless and until we have this clarity, இந்த வருஷம் நான் என்ன பண்ண போறேன் என் லைஃப்ல அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு இல்லைன்னா இன்னும் வேற யாரோட மேபி நம்மளோட பாஸோ இல்லை நம்மளோட சிஇஓ யாரோ ஆஃபீஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாத்துல நம்ம ஒரு சின்ன துடுப்பா இருந்துட்டு போயிடுவோம். ஸோ நம்மளோட லைஃப்க்கு நம்ம டிரைவர் சீட்ல நம்ம இருக்கணும்னு விருப்பப்பட்டோம்னா கண்டிப்பா அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் நமக்கு அதுல கிளாரிட்டி இருக்கணும். என்னோட பிஸ்னஸ் கோல்ஸ் என்ன, என்னோட பிஸ்னஸ் இன்கம் எவ்வளோவா இருக்க போகுது இந்த வருஷம், வாட் ஆர் மை பர்சனல் கோல்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு கிளியரா ஜாட் டவுன் பண்றப்போ டெஃபினட்டா வி வில் ஒர்க் டுவர்ட்ஸ் இட் அண்ட் யூனிவர்ஸ் நமக்கு கண்டிப்பா அலைன் பண்ணி அதுக்கான ஃபேவரபிள் விஷயங்களை வந்து நம்மளோட லைஃப்ல கண்டிப்பா கொடுக்கும். பட் வி ஷுட் ஆஸ்க், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ டெஃபினட்டா கோ அஹெட் அண்ட் கெட் திஸ் டன் டுடே. Back to Satish. Thanks, Akila. Akila எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தா வந்து பேசிட்டு போறாங்கல்ல, நம்ம எக்ஸைட்டட். சரி, வில் ஸ்டார்ட் த செஷன். திரும்ப சொல்றேன், இட் இஸ் 1 hour. வில் டூ லாட் ஆஃப் மேஜிக் இன் நெக்ஸ்ட் 20, 30, 40, 50 years. This 1 hour, ரைட்டா? சரி, ஸோ மைண்ட்ஃபுல்லா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. ஐ நோ ஆடியோ லான்ச்சஸ் நடக்குது, ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஐ டோன்ட் நோ, எங்க வீட்டில் டிவி கூட கிடையாது. ஸோ ஆடியோலாம் ஏதோ நடந்துட்டு இருக்கு. பட் திஸ் செஷன் வில் மேக் யூ ரிச். ஆல் த அதர் திங்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் த வேர்ல்ட், தோஸ் ஆர் என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட்ன்றது வேற, ப்ரொடக்டிவிட்டின்றது வேற. இது ப்ரொடக்டிவிட்டி, ரைட்டா? சரி, திரும்ப சொல்றேன், 140 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்க, 800 கோடி மக்கள் உலகம் பூரா இருக்காங்க. சண்டே நைட் 8:40 கனெக்ட் ஆகிட்டு
கனெக்ட் ஆகி ப்ரொடக்டிவா ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிற less than 1% people around the world, less than 1% people in TN or India are doing this. Less than 1%. 1% நான் சொல்றது அதிகம், ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா 2025க்கு நன்றி, ரைட்? 2025ல நடந்த நல்ல விஷயங்கள்ல எழுதுங்க. I'll give you 8:44 now. 6 minutes டைம் தரேன். நான் ஸ்டாப் 6 minutes, நான் ஸ்டாப். இது எல்லாமே காசுனால ப்ரொமோஷன், இது நிறைய பேர் ட்ரீம்னாவே காசு, ட்ரீம்னாவே ப்ரொமோஷனு, கெரியர் இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. தட்ஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், ரைட்டா? லாஸ்ட் இயர் ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு ஃபேமிலியோட டைம் வந்திருக்கலாம், உங்க அம்மா ஏதோ ஒன்று ஊட்டி விட்டுருந்துருக்கலாம், உங்க அப்பா ஏதோ ஒன்று ஹக் பண்ணியிருப்பாரு, ஒய்ஃப் ஏதோ ஒன்று சொல்லி நல்லதா சொல்லியிருப்பாங்க, நல்லதா ஏதோ இடத்துக்கு போயிருப்பீங்க, குழந்தை வந்து உங்க மடியில படுத்திருக்கும். யூ கேன் ரிமெம்பர், ஸ்கேன் எவ்ரி திங். அது ஒரு பகுதி வந்து உங்க ப்ரொமோஷனு, இன்கம், அதெல்லாம் ஓகே. பட் ஸ்கேன் ஆல் த குட். மைண்ட் இஸ் சோ பவர்ஃபுல். ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கிற ஒரு மைண்டில். ஸோ ஸ்கேன் ஆஸ் மெனி ஈவெண்ட்ஸ் as பாசிபிள். அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணிட்டே போங்க. என்ன எங்க ட்ரிப் போகணும், என்ன பண்ணணும் சொல்லிட்டு எல்லா பேராமீட்டர்லையும். அண்ட் குவிக்லி ரைட் டவுன் ஆல் த குட் திங்ஸ் விச் ஹேப்பன்ட் இன் 2025. நான் எழுத போறேன், நீங்களும் எழுதுங்க, ரைட்டா? I'll be back at 5 minutes டைம். 5 minutesக்குள்ள எவ்வளவு எழுத முடியுமோ எழுது. ஃபுல்லா டீட்டெயில எழுதணும் கிடையாது, அதை ரிமெம்பர் பண்ணி குட்டி குட்டியா எழுதுங்க. ஃபுல்லா உட்காந்து எழுதுறதுக்கு we don't have time here. டைம் கிடைக்கிறப்ப அப்போ உட்காந்து எழுதுங்க. இப்போ நான் give you 5 minutes. அதுக்குள்ள ஸ்கேன் பண்ணுங்க, எவ்வளவு ஸ்கேன் பண்ண முடியுமோ ஸ்கேன் பண்ணி குயிக்கா எழுதுங்க. சரியா? பை. Relive those moments and say thank you. I'll be back in 5 minutes time.
1 minute more. சரி, எழுத எழுத ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு நடந்திருக்கு நம்ம லைஃப்ல போன வருஷம் அப்படின்னு. 1 minute more. டைம் ஆயிடுச்சு இல்ல? சரி, உட்காந்து யோசிக்க யோசிக்க நிறைய வருது. எவ்வளவு எப்படி how did you feel? எப்படி இருந்துச்சு ஃபீலிங்? குயிக்கா any leaders want to share? Can you raise your hand? I can unmute you. 1 or 2 people. எப்படி இருந்துச்சு ஃபீலிங்? இது வரைக்கும் நான் இது வரைக்கும் எந்த வருஷமும் நான் இதை எழுதுனது இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா இதை நான் பண்றேன்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைமா நான் பண்ணுன்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நான் எல்லாரையும் கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா என் லைஃப்ல பண்றேன். சாந்தி மேம் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். சாந்தி மேம் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். யா, ஹலோ. தமிழ் அம்மா பேசுறேங்க. தெரியும் எனக்கு தெரியும். அன்னைக்கு சொன்னீங்க, எனக்கு தெரியும். இனிமேல் மறக்க மாட்டேன். ஆமா, இப்ப மடமடன்னு 10 எழுதிட்டேன். நீங்க உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது இப்போ? எனக்கு 59. 59 ஆகுது. இந்த 59 வருஷத்துல இது நீங்க பண்ணதே கிடையாது. வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போன வருஷம் எது நடந்த நல்ல விஷயங்களை எழுதுனது கிடையாது. இது வரைக்கும் எழுதுனது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இப்ப செப்டம்பர்ல நான் இதுல ஆம்பிள ஜாயின் பண்ணதுல இருந்து எழுதிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் சொல்லும் போதெல்லாம் எழுதுவேன். ஆனா இப்ப வருஷம் தொடங்கி பண்றது வந்து இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க. எப்படி ஃபீல் ஆச்சு? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களோட எல்லாம் நான் இணைஞ்சு பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாய் ப்ரோ நல்லா சொல்லுவாரு, நீங்களும் எல்லாம் சொல்றீங்களே, அதனால நம்ம ஒரு சக்சஸா வரணும் அப்படின்ற எனக்கு ஒரு இது இருக்கு. நீங்க இந்த 70 இயர்ஸ் வருதுன்றீங்களா ஆம்பே, இது அதுக்குள்ள அம்மாவும் பொண்ணு ஒரு சக்சஸ் பண்ணி காட்டணும். 100% டெஃபினட்டா பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஹர்னி, எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனது? ரொம்ப குயிக்கா, டைம் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனது எப்படி இருந்துச்சு? Yes, Cam, I remembered everything in just 5 minutes, Cam. நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. நிறைய moments என் முன்னாடி வந்து போச்சு, Cam. I feel so happy, Cam. Yeah, thank you, Cam. தேங்க்யூப்பா. தமிழரசு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்? இது வரைக்கும் லைஃப்ல நீங்க எழுதுனது இல்லையா? இல்ல ப்ரோ, ஒரு டைமும் நினைச்சிருக்கேன், ஆனா எழுதல. இப்ப கூட அன்னைக்கு சாய் ப்ரோ சொன்னாரு நைட் எல்லாம் நான் உட்காந்து எழுதுனேன்னு சொல்லி, நானும் அதுக்கு நோட் எடுத்து வைக்கிறேன், எழுதணும்னு, பட் எழுதல. ஆனா இந்த ஒரு 5 நிமிஷம் வந்து எனக்கு என்ன சொல்றது, அந்த எழுதணும்னு நினைச்சதை நீங்க எழுத வச்சுட்டீங்க. சோ வேற லெவல் ஃபீல் ப்ரோ. ஜான்ல இருந்து அப்படியே ஸ்கேன் பண்ணேன், என்னோட என்டையர் மந்த் போட்டு நான் அப்படியே எழுதி வச்சிருக்கேன் ப்ரோ. ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ப்ரௌட் ஆஃப் யூ. நேஹாமா, இது வரைக்கும் நீங்க எழுதுனது இல்லையா லைஃப்ல? கேம் செம ஃபீல். ஆக்சுவலா கிராட்டிடியூட் மாதிரி யோசிச்சு எழுதிருக்கேன். பட் நல்ல விஷயம்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு. என்னடா இதுன்னு யோசிக்கும் போதெல்லாம் இதை எழுதுனது எடுத்து பார்க்கணும். ஓகே, இவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு. 50 திங்ஸ் எழுதியிருக்கேன். இன்னும் யோசிச்சா நிறைய வரும் போல. பயங்கரமா இருந்திருக்கு லாஸ்ட் இயர். தேங்க்யூ கேம். ப்ரௌட் ஆஃப் யூ. காயத்ரி, எஸ் சார். சொல்லுங்கம்மா, எப்படி இருந்துச்சு ஃபீல்? சார், நானும் இப்பதான் எழுதினேன். ஆக்சுவலா ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸே வந்துட்டு இங்க ஆம்பேல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் எழுத ஆரம்பிச்சேன். அண்ட் இப்போ இந்த மாதிரி பாசிட்டிவா நடந்த விஷயங்கள் எழுத லாஸ்ட் இயர் நம்மளே என்னவே இவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து எவ்வளோ கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பீப்புளோட அட்டாச் ஆயிருக்கேன், அதெல்லாம் தெரியும் போது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு சார். ப்ரௌட் ஆஃப் யூமா, ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச். இன்ஃபேக்ட் தேங்க்யூமா. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்னமா மைண்ட்ல வந்துச்சு, போன வருஷம் பூரா எனக்கு யாருமே ஹாஸ்பிட்டல் போல. எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல? தேங்க்ஸ் டு நியூட்லைட். போன வருஷம் பூரா
யூனோ அப்பா அம்மா நாங்களா குழந்தைங்க ஃபேமிலி பெரிய ஹாஸ்பிட்டல் யாருமே போகல. எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் இல்ல? ஃபேமிலியில வந்து ஒரு பேபி பிறந்திருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னோ வி ஹேட் சோ மெனி திங்ஸ். அவ்வளோ டவுன்லைன் ஜாயின் பண்ணிருக்காங்க. எல்லா மந்த்தும் கமிஷன் வந்துச்சு. நினைச்சு பாருங்க, ஒரு ஆண்டர்பனருக்கு எல்லா மந்த்தும் கமிஷன் வருது. எல்லாம் வந்து வெளி பிசினஸ்ல நடக்குமா? ஐ கேன். எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு நான் ஒரு ட்ரிப்பு போனேன். அப்பா அம்மா பெரியம்மா பெரிய இது மாமா அத்தையெல்லாம் கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் நான். அதுக்கு தேங்க்யூ சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் நானும் அகிலா இன்டர்நேஷனல் ஸ்பீக்கரா போனோம். we spent a time in Vietnam with family. We spent time in Langkawi. So many things. உட்காந்து எழுதுனா வந்துட்டே இருக்கு. அவ்வளோ காலேஜ் செஷன்ஸ் பண்ணேன். அவ்வளோ காலேஜஸ் எனக்கு அவ்வளோ பே பண்ணாங்க. ரைட். so many shopping, so many things. எழுதுனா அப்படியே வந்துட்டே இருக்கு. அவ்வளோ வருது. ஸோ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் say thank you for all the good things which are happening in your life. That's an insurance you do for all the good things which you're going to come. அதான் இப்போ இதுக்கு நன்றி சொல்றது தான் என்னோட லைஃப்க்கு நான் பண்ற இன்சூரன்ஸ். ரைட்டா? சரி. லீடர்ஸ், anybody want to add anything before we move on? Thanks for sharing. Any leaders want to add anything? சார் இருக்காங்க. சார், யூ வாண்ட் ஆட் எனிதிங் சார்? கிராட்டிடியூட் எழுத சொன்ன பசங்கள லாஸ்ட் குட் திங்ஸ் எல்லாமே. சார், யூ வாண்ட் ஆட் எனிதிங்? You proceed, Satish. Not now. சார், வாட் எவர் கம்ஸ் இன் யுவர் மைண்ட் நீங்க அப்போ சொல்லிடுங்க சார். Sure, Satish. Sure. ஷூர் சார். யா. சரி, மூவிங் ஆன். இது இன்னைக்கு சும்மா இதை எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்க சொல்றதை கேட்டிருக்கீங்கன்னா இன்னைக்கு நைட்டு உட்காந்து நோட்டு போட்டு தனியா ஒரு நோட்டு போட்டுருங்க. ஆல் த குட் திங்ஸ். ரோட கிராஸ் பண்றப்போ எப்படி ரைட் லெஃப்ட் பார்க்கணுமோ, டேவை கிராஸ் பண்றப்போ, வீக்கை கிராஸ் பண்றப்போ, மந்த்தை கிராஸ் பண்றப்போ, இயரை கிராஸ் பண்றப்போ, அதுல நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கு நன்றி சொல்லணும். ரைட்டா? நம்ம அப்படியே ஸ்லிப் ஆயிடும். நம்ம 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 எப்ப பார்த்தாலும் ஒரு வேக்குமை பார்த்துட்டே நடந்த நல்ல விஷயங்களை ஸ்கிப் பண்ணிடுவோம். நான் சொன்னேன், இப்போ போன வருஷம் பூரா எல்லாருமே ஹாஸ்பிட்டல்லாம் போகாம ஹெல்தியா இருந்தோமே, எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங் அது. பட் அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம இது நடக்கல அது நடக்கல இப்போ பார்த்தா நடக்காதே யோசிச்சுட்டு இருக்கோம். ரைட்டா? அந்த மைண்ட் ஷிஃப்ட்டை மாத்தணும். ரைட்டா? குட். தேங்க்ஸ் டு பிசினஸ். இந்த பிசினஸ்குள்ள வரலாம் எங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. நாங்களும் எல்லாரும் மாதிரி தான் சுத்திட்டு இருந்திருப்போம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? டைம் இஸ் 8:56. அடுத்த 7 minutes கொடுக்குறேன். You need to write all the things which you want to accomplish in this year. பிசினஸ் கோல் கிடையாது. நான் பிசினஸ்ல இதை போடணும், பிசினஸ்ல அதை போடணும், அதெல்லாம் அடுத்தது வரேன். ஒன்லி த பர்சனல் கோல்ஸ். எனக்கு லைஃப்ல நான் என்ன பண்ணணும், எனக்கு இதெல்லாம் இந்த வருஷம் இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் நான் வாங்கணும், இங்கெல்லாம் நான் போகணும், இவ்வளவு நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் இப்படி பண்ணணும். ஹெல்த் கோல், நான் 10 கிலோ கம்மியாகணும், ஃபிட் ஆகணும், இந்த டயரை கழட்டி வைக்கணும். இல்ல எதைய பார்த்து பயந்து இருப்பீங்க ரொம்ப நாளா, இதை பண்ணணும் தள்ளி வச்சுட்டே இருப்பீங்க. இதெல்லாம் இந்த வருஷம் பண்ண போறேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க. பிசினஸ் கோல்ஸ் நான் தனியா வரேன். பிசினஸ்ல நான் T10 ஆகணும், T20 ஆகணும், பிரான்ஸ் ஆகணும், பிளாட்டினம் ஆகணும், அதுக்கு நான் தனியா வரேன். பட் ரைட் டவுன் ஆல் த பர்சனல் கோல்ஸ் இன் அனதர் 5 minutes டைம். குயிக்கா அது நான் சொன்ன மாதிரி எலாபரேட் அதுவும் கிடையாது. யோசிங்க, ஃபிளாஷ் ஆகிறத நச்சல்ல எழுதிட்டு போங்க. அதுக்கப்புறம் உட்காந்து இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருக்கிறப்போ உட்காந்து எலாபரேட்டா எழுதுங்க. ரைட்டா? இப்போ 8:57 நவ் 9:02 வரேன் நான். பை.
1 minute more. டைம் ஆயிடுச்சு. எழுதிங்களா? நான் இது வரைக்கும் இயர் ஸ்டார்டிங்ல நான் கோல்ஸே எழுதுனது இல்லை. இது வரைக்கும் பேசுறவங்க வேண்டாம், பேசாதவங்க நான் இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல பேப்பர் பேனா பிடிச்சி கோல்ஸே எழுதுனது இல்லை, ஆனா இன்னைக்கு எழுதுனப்ப எனக்கு நல்ல ஃபீல் ஆச்சு அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். ஒருத்தர் 2 பேர். இது வரைக்கும் என்னோட லைஃப்ல மகேஷ் உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க இது வரைக்கும் கோல்ஸ் எழுதுனது இல்லையா மகேஷ்? அதாவது போய் எழுதிட்டு மகேஷ் பேசுறதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹலோ, ஓகே. எழுதுனது இல்லையா மகேஷ்? எழுதியிருக்கேன் பட் பேசுனது இல்லை. எழுதி பேசுறதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆ இல்ல எழுதுனவங்க மட்டும்தான். பேசுறது அப்புறம் பேசிக்கலாம் நம்ம. வடிவு உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஓகே, தேங்க் வடிவு ஹலோ, வடிவு உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். எனிபடி எல்ஸ் வாண்ட் டு? இதுல எனக்கு இன்னைக்கு நான் மார்னிங் செஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, எனக்கு பேசணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனா பேசுறதுக்கு பயமா இருந்துச்சு, தயக்கமா இருந்துச்சு, கூச்சமா இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னீங்க. திரும்ப சொல்றேன், இந்த பயம், தயக்கம், கூச்சம் இதெல்லாம் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ண முடியாது. அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் கடையில கொடுத்து பொருள் வாங்க முடியாது. அதெல்லாம் கொண்டு போய் ஸ்கூல்ல கொடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, கார் இஎம்ஐ கட்ட முடியாது. அதை கொடுத்து ஏரோப்ளேன் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ புக் பண்ண முடியாது. ஸோ யாரெல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வடிவு உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன். ஐயா பேசலாம். ஹாய் சார். ஹாய்மா. இது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் புதுக்கோட்டையில இருக்கேன் சார். புதுக்கோட்டை சூப்பர். டிஸ்ட்ரிக்ட் திருமயம். என்னம்மா பண்றீங்க? இது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா இருக்கேன். ப்ரௌட் ஆஃப் யூமா, ப்ரௌட் ஆஃப் யூ. நீங்க யாரோட டீம்ல வரீங்க? வருண் சார். வருண் சார் டீம்ல வரீங்க. சரி, இது வரைக்கும் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க ஏஜ் என்ன? 45 சார். 45. இந்த 45 இயர்ஸ்ல யாருமே ஒரு வருஷம் பிறந்தோன்னு கனவுகள் எழுதுன்னு சொல்லியிருக்காங்களா? சொன்னது இல்லையா? இல்ல நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? சொன்னது இல்லை. நான் நினைப்பேன் இது மாதிரி நடக்கணும் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா இது வரைக்கும் எழுதுனது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு சார். அதை சூப்பர்மா. அச்சீவ் பண்ணிட்டு எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கும். 100% நடக்கும். 100% நடக்கும். யூனிவர்ஸ் பார்த்துட்டு இருக்கு, கடவுள் பார்த்துட்டு இருக்காங்க. 100% நடக்கும். ஓகே, தேங்க்யூ சார். ப்ரௌட் ஆஃப் யூ. ரியா, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஆ யா ரியாஸ். யா கேக்குதா ப்ரோ? கேக்குது ரியாஸ். ரியாஸ், வேர் ஆர் யூ ஃப்ரம்? திண்டுக்கல் ப்ரோ. திண்டுக்கல். ரியாஸ், என்ன பண்றீங்க ரியாஸ்? நான் பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நெக்ஸ்ட் வேவ். சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் நீங்க வீக்கோட இயரோட ஃபர்ஸ்ட் வீக்ல கனவுகள் எழுதுனது இல்ல? இல்ல ப்ரோ. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ப்ரோ. 2-3 ட்ரீம்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் இந்த இயர்ல எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு ப்ரோ. 100% நடக்கும். 100% நடக்கும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த தாட் வரணும், அதுக்கப்புறம் அதுக்கு செயல் கொடுக்கணும். கண்டிப்பா சார். Our business will help you. சார். Proud of you, Riaz. ஹரி ப்ரோ, உங்களை அன்மியூட் பண்ணு. யா, தேங்க்ஸ் ப்ரோ. ஹாய் சார். ஹாய் ஹரி. எந்த ஊர் ஹரி நீங்க? சிவகிரி சார். காலையில நான் தான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஓ, ப்ரௌட் ஆஃப் யூ ஹரி. நீங்க தான் எனக்கு தயக்கமா இருக்கு, கூச்சமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா சார், ஆமா சார். இப்போ அந்த தயக்கத்தை ஃபேஸ் பண்ணிட்டீங்க. எஸ் சார். ஒன்னும் ஆள் இல்ல, இவர் ஆல் ரைட் இல்ல. ஒன்னும் இல்ல, நார்மல் தான். அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. லைஃப்ல பாதி பயம் அப்படிதான். when you face the fear will disappear. சரி சொல்லுங்க. நேர்ல நல்லா பேசிக்கிறேன் சார். இதுல இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினது இல்ல. மீட் கால். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் தான் பேச ஆரம்பிச்சோம். கலக்கலாம். எப்படி இருந்துச்சு கனவுகள் எழுதுனது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 20 வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பண்றேன் இதை.
இது ஓகே, வரைக்கும் பண்ணது இல்லை. நல்லா இருந்துச்சு, ஃபீல் நல்லா இருந்துச்சு சார் பண்றப்ப எழுதுறது. சூப்பர் சூப்பர். டைம் இல்லாதனால 5 மினிட்ஸ் தான் கொடுக்க முடியுது. இன்னும் நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு, அதனால 5 மினிட்ஸ் தான் கொடுக்க முடியுது. ஓகே சார், முடிச்சுட்டு கண்டிப்பா நீங்க நான் உட்காந்து எல்லாத்தையும் எழுதுறேன். முடிச்சுட்டு உட்கார்ந்து எழுதுங்க. நிறைய உட்கார்ந்து யோசிச்சு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு உட்கார்ந்து எழுதுனீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். எஸ் சார், எஸ் சார், கண்டிப்பா கண்டிப்பா. ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஹரி. என்ன சார்? காலையில வந்து கூச்சமா இருக்குன்னு சொன்னாரு, பயமா இருக்குன்னு சொன்னாரு, இப்போ வந்து பேசிட்டாருல. தட்ஸ் ஆட்டிடியூட். வேற யாரும், எனிபடி எல்ஸ்? ஃபர்ஸ்ட் டைம் நான் கனவுகள் எழுதுறேன், எனக்கு செம்ம ஃபீலா இருக்கு, அப்படி இருக்கீங்களா? வேற யாரும் இருக்கீங்களா? சரி, சூப்பர். நிறைய எழுதியிருக்கேன், நானும் நிறைய எழுதியிருக்கேன், அவ்வளோ விஷயம் எழுதியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஃபர்காட் டு டெல் யூ, போன வருஷம் கிராட்டிடியூட் எழுதினப்போ நான் திருப்பி இங்க எழுதிட்டு இங்க கொஞ்சம் பார்த்தப்போ ஐயோ இதை நம்ம சொல்லலையேன்னு இருந்துச்சு. நானும் அகிலாவும் போன வருஷம் பூரா we didn't have any மேஜர் ஆர்குமெண்ட்ஸ். பெருசா சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு பெருசா அழுது புலம்பி நத்திங். மேபி நான் யோசிச்சு பார்த்தேன்னா 1-2 சும்மா நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவ்வளவுதான், அத்தோட முடிஞ்சிடும். தெர் இஸ் நோ மேஜர் கான்ஃபிளிக்ஸ். நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய சாதனை இல்ல? அதுவும் நான் ரிட்டையர் ஆகி வீட்லயே இருக்கேன், 24 மணி நேரம் வீட்லயே இருக்கேன். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, எப்படா வீட்லயே இருக்க, எங்களால ஆஃபீஸ் முடிச்சுட்டே வீட்டுக்கு போக முடியலையே, நீ எப்படா வீட்லயே இருக்கேன்னு கேட்பானுங்க. அதுக்கு இந்த பிசினஸ் பண்ணாதான் அதெல்லாம் பாசிபிள், ரைட்டா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? அதே சூட்டோட சூடா பிசினஸ் கோல்ஸ் எழுத போறோம். அடுத்த 12 monthsல நம்ம பிசினஸ்ல நான் என்ன பண்ண போறேன்? சரி, சம் ஆஃப் யூ as an mentor, as an upline, சொல்ல வேண்டியது என் கடமை, ரைட்டா? 1 year of solid hard work இன்கம் கோல்ல சொல்றேன். சாலிடா மந்த்லி அந்த ஒரு 15,000-20,000 rupees ரெகுலர் சம்பாதிக்கிற இடத்துக்கு போக முடியும். இன்னும் கொஞ்சம் நீங்க ஃபைன் டியூன் பண்ணி ஃபாஸ்டா கத்துக்க முடியும் அப்படின்னா 50,000 ரூபாய் மந்த்லி இன்கம் குள்ள போக முடியும், ரைட்டா? திஸ் இஸ் பாசிபிள் இன் 1 year டைம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்கம், ரைட்டா? இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இந்த கால்ல இருக்க எல்லாரும் டிஃபால்ட் 300 PV கிளப்புக்குள்ள போக முடியும் 1 year ஆஃப் ஹார்ட் ஒர்க். அண்ட் இந்த கால்ல இருக்க எல்லாரும் டிஃபால்ட்டா T20 T30 பிளஸ் ஆக முடியும். 30 பேருக்கு மேல என் கூட SMW வருவாங்க சார், என் கூட 30 பேர் டீம் அசோசியேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஆக முடியும். இதெல்லாம் பாசிபிலிட்டி, ரைட்டா? ஆனா உங்க மனசு என்ன சொல்லுது நீங்க யோசிங்க. ஆல் த ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிசினஸ் எழுதுங்க. I'll give you 3 minutes time. 3 minutes time. 9 ப்ராப்ளி 9-11 9-12க்கு வருவோம் நம்ம திருப்பி, ரைட்டா? One minute more.
சூப்பர். இந்த நம்பர் ஒன் கோல் நான் என்னமா எழுதியிருக்கேன், நீங்களும் இதை தான் நம்பர் ஒன் கோலா எழுதணும். ஹெல்பிங் பீப்புள். நம்ம பிசினஸ் மூலியமா பிசினஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ண போறோம், ப்ராடக்ட்ஸ் கொடுத்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம், மக்களோட தீர்வுக்கு மக்களோட பிரச்சனைக்கு நம்ம தீர்வு கொடுக்க போறோம். அதுதான் நம்ம எல்லாரோட நம்பர் ஒன் பிசினஸ் கோல். ரைட்டா? இப்போ நிறைய எழுதியிருக்கேன், நிறைய எழுதியிருக்கேன் பிசினஸ் கோல்ஸ். இந்த பேஜ் முடிச்சு இந்த பேஜ் கொண்டுட்டேன். சூப்பர்ல, இதெல்லாம் பண்றோம். தேங்க்யூ 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 எழுதிட்டேன். இதுக்கெல்லாம் கிராட்டிடியூடும் கொடுத்தாச்சு, இந்த அவுட்கம்க்கு கிராட்டிடியூட். ரைட்டா? சரி, எனக்கு ஐ வாண்ட் கப்புள் ஆஃப் 9%, 12% bronze. Anyone want to share? பிசினஸ் கோல்ஸ் எழுதுனேன், நல்லா ஃபீல் ஆகுது அப்படி. anyone want to share? anybody? இது வரைக்கும் பேசாதவங்க லீடர்ஸ், நீங்க எல்லாருமே எனி டைம் அன்மியூட் பண்ணி என்ன பேசணும்னாலும் பேசலாம். ஆல் த லீடர்ஸ் ஹியர். யாரும் இருக்கீங்களா? anyone want to share business goals? ஓகே, 9% இல்ல, நான் 9%. இன்னும் நான் 9% போல, பட் என் பிசினஸ் கோல்ஸ் எழுதியிருக்கேன். ராஜேஸ்வரி மேம், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். குட் ஈவினிங் கேம், குட் ஈவினிங் டீம். செம்ம சூப்பர் வைபா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட் எழுதும் போதே இவ்வளவு எழுதின உடனே இதெல்லாம் என் லைஃப்ல நடந்ததா அப்படின்னு நானே திரும்பவும் யோசிக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அது வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம். ரெண்டாவது வந்து திரும்பவும் நான் என்னோட பர்சனல் கோல்ஸ் எழுதும் போது இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தேவை. நான் எதுக்காக ஒர்க் பண்றேன், நான் லைஃப்ல அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே இந்த கோல் எழுதும் போதுதான் கிடைக்குது. ஸோ எனக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் எழுதின உடனே அதை நோக்கி நான் வந்து என்னோட ஒர்க்கை போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பிசினஸ் கோலும் நான் எழுதும் போது இவ்வளவு சூப்பர்பா இவ்வளவு விஷயங்கள் நான் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணிட்டா மாதிரியே நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஹாப்பி. கண்டிப்பா இதெல்லாம் நடக்க போறது. அதெல்லாம் நடக்கும்போது நான் விஷுவலைஸ் பண்ணும்போது செம ஹாப்பியா இருக்கேன். இந்த இயர் கண்டிப்பா என்னால மறக்க முடியாத ஒரு வருஷமா இருக்கும். அவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கிடைக்க போறது அப்படிங்கும்போது செம ஹாப்பி, செம மொமெண்ட்ல இருக்கு. செம சந்தோஷம். இதே மாதிரி ஒரு கால் வச்சதுக்கு எங்க மென்டாஸ்க்கும் உங்களுக்கும் டேனிசன் சார்க்கும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். நீங்க சொல்லுங்க, உங்க வயசு என்ன? இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு பண்ணீங்களா, என்ன பண்ணிருக்கீங்க? என்னோட ஏஜ் வந்து 56. எனக்கு வந்து இந்த வருஷம் தான் 25ல சஷ்டியப்த பூர்த்தி முடிஞ்சது. அதோட வந்து நான் இப்ப என்னோட ஜாபை வந்து டிசம்பர் 31 நான் வெளியில வந்துட்டேன். ஏன்னா பார்ட் டைமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு ஃபுல் டைமா ஜாப் போயிட்டு இருக்கும்போது என்னோட பார்ட் டைம் பிசினஸ் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை, நான் பண்ணலையோ அப்படின்னு ஒரு எண்ணம். ஸோ ஆஃபீஸ் ஜாபை பார்ட் டைமா எடுத்துட்டு என்னோட பிசினஸை நான் ஃபுல் டைமா எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு பிசினஸ் தான் மெயின் அப்படிங்கிறதுனால நான் வேண்டாம், எனக்கு அவ்வளோ ஏர்னிங்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பிசினஸ்ல சம்பாதிச்சுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த பிசினஸ்க்காக வந்துட்டேன் நான். ஸோ எனக்கு ஹாப்பியா இருக்கு. என்னோட மென்டாஸ் கிட்ட நான் டெய்லி அவங்க கூட நான் க்ளோஸ்ல இன்னர் சர்க்கிள்ல இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு எல்லாமே பாசிபிள் தான். எனக்கு அதுல டவுட்டே இல்லை. அப்சல்யூட்லி எஸ். ஆல்மோஸ்ட் 60 மேம் வந்து இல்ல, அவங்களுக்கு பேர பசங்களாம் இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி அந்த என்ன ஒரு பவர் இல்ல, ட்ரீம்ஸ், பவர் ஆஃப் ட்ரீம்ஸ் சார்ந்தே இல்ல. குட். தேங்க்யூ. Anybody else want to add anything with respect to business goals? அவ்வளவும் நடக்கும். Whatever you prepare will happen. Right? சரி. Leaders, anybody else want to add anything? நீங்க எதுவும் தோணுச்சுன்னா இப்பயே சொல்லிடுங்க. லாஸ்டா சொல்லலாம்னா ப்ராப்ளி மறந்துடலாம், இல்ல டைம் இல்லாம போகலாம், என்ன வேணா நடக்கலாம், இல்ல இது நடக்கலாம். இப்போ உங்களுக்கு தோன்ற பாயிண்ட், அப்போ இப்போ if you want to add anything with respect to business goals, please go ahead and add. சரி. ஸோ உட்காந்து இதுவும் நீங்க உட்காந்து எழுதுங்க. திரும்ப சொல்றேன், இவ்வளோ கிளாரிட்டியோட யாருமே வருஷத்தை ஆரம்பிக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன வேணும், பிசினஸ்ல என்ன வேணும். இன்ஃபேக்ட் நான் பர்சனல் கோல் எழுத சொன்னா, அப்புறம் பிசினஸ் கோல் எழுத சொன்னேன். இந்த கோல் எல்லாம் அச்சீவ் பண்ணீங்கன்னா இந்த கோல் எல்லாம் தானா நடக்கும். எஸ் ஆர் நோ? when you achieve your business goals, automatically all your personal goals will happen. ஏன்னா இது எல்லாம் நிறைய விஷயம் இது லிங்க்டு வித் மணி அண்ட் டைம். ரைட்டா? சரி, குட். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கோல் எழுத சொன்னேன். என்ன கோல் எழுத சொன்னேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள், ஹெல்ப் ஃபேமிலிஸ். ஹெல்த் கொடுத்து, பிஸ்னஸ் கொடுத்து, அறிவு கொடுத்து, இன்ஸ்பிரேஷன் கொடுத்து நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு எழுத சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பிசினஸ் கோல்ஸ் எழுத சொன்னேன்.
ஃபைனலா ஒரு பிசினஸ் கோல் எழுத சொல்றேன், போய் எழுதுங்க. This year is going to be the foundation year for my crown ambassador. This is the year. The way I'm going to work this year, வெறி கொண்டு வேலை பார்க்க போறேன் அப்படின்றத எழுது. இட்ஸ் going to be ஃபவுண்டேஷன் இயர்ன்றது எழுதுங்க. ரைட்டா? சரி, இப்போ ரொம்ப குரூஷியலான காலகட்டத்துக்கு வந்துருவோம். அடுத்த செட் ஆஃப் டாபிக். ரைட்டா? என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கனவுகள்லாம் இருக்கும் நிறைய. ஆனா பழைய மாதிரி இன்புட்டே கொடுத்துட்டு அவுட்புட் மட்டும் மாறணும்னு எதிர்பார்ப்பாங்க. இட்லிக்கு இப்ப டானிசன் சார் தான் சொல்லுவாரு, இட்லிக்கு மாவு அரைச்சா இட்லி ஊத்தலாம், தோசை ஊத்தலாம். இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு சப்பாத்தி பூரி போட முடியாது, இல்ல பூரிக்கு மாவு பிசைஞ்சிட்டு அதுல இட்லி ஊத்த ட்ரை பண்ண முடியாது. நம்ம பெரிய கனவுகள்லாம் எழுதிட்டு அதுக்கான அலைன்மெண்ட்டுக்குள்ள வரலன்னா, நான் பயங்கரமா கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ரைட்டா? இந்த ஐபிஎல்க்கு சிஎஸ்கேக்கு விளையாடணும்னு, தோனி மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா காலையில எங்க அப்பா எழுப்பி விடுறாரு, டே வாடா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லப்பா தூக்கம் வருதுன்னு தூங்கிடுறேன். ஹவு கேன் ஐ பிகம் கிரிக்கெட் பிளேயர்? ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அப்புறம் தான் முதல்ல தோண்டணும், அப்புறம் விதைக்கணும். யூனோ தெர் இஸ், யூ ஷுட் சேஞ்ச் சம்திங். யூ நீட் டு வேற லெவலுக்கு மாறினாதானே, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தாதானே கனவுகள் நடக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கனவுகள் எழுதிட்டு அவங்க மைண்ட் செட்டை வளர்த்துக்காம, ஸ்கில் செட்டை வளர்த்துக்காம, சில விஷயங்களை மாத்தாம, நான் ட்ரை பண்றேன் நடக்கல அப்படி சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் டாபிக் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லைஃப் இஸ் அ ஃபைட் பிட்வீன் யூ அண்ட் யூ. உங்களுக்கும் நடக்கிற போராட்டம் தான் லைஃப். இந்த கனவுகள்லாம் அச்சீவ் பண்றதுக்கு குறுக்க நின்று தடுக்கிறது யாரும் வெளில இருந்து வர ஆள் கிடையாது. இது கனவு எல்லாம் அச்சீவ் பண்ணாம 2027 பிறந்தப்போ, ஐயோ 2026 பெருசா ஒண்ணுமே நம்ம பண்ண மாதிரியே தெரியலையே, அப்படி திருப்பி நீயா வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை தானே உன்னை வாழ்ந்ததுமாங்க. இட் இஸ் நாட் த சேம் இயர் ரிப்பீட்டட் ஃபார் 75 years. ஒரே மாதிரியான வாழ்க்கை, அப்படியே எல்லா வாழ்க்கையும் ஒரே மாதிரி ஓடிட்டு அப்படியே அப்படி இல்லை. இப்ப நீங்க இப்ப எழுதுனதெல்லாம் பண்ணணும்னா நீங்க மாறணும். ரைட்டா? நிறைய கத்துக்கணும், மாறணும், ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் பண்ணணும்னா சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அங்குர் குப்தா சொல்லுவார், யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட் இன் லைஃப். ஆனா தெர் இஸ் ஆர்டர். எல்லாமே ஒரே நேரத்தில் எல்லாம் கிடைச்சிடாது. இதெல்லாம் கிடைக்கணும்னா இதெல்லாம் நான் செய்யணும், இதெல்லாம் நான் செய்யணும், இது செய்யணும்னா நான் இதெல்லாம் செய்யாம இருக்கணும். ரைட்டா? அழகு பொருள் வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்க தேவையில்லாத பொருளை தூக்கி வெளில போடணும். வீட்டுல இருக்க குப்பையை அப்படியே வச்சுட்டு அழகு பொருளை வாங்கி வச்சுக்கினா அந்த குப்பையோட சேர்ந்து வாங்கி வச்சதும் குப்பையா தான் தெரியும். ரைட்டா? சோ இது declutter your mind and write down all the things which you want to sacrifice. இதெல்லாம் நான் மாறணும். நான் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன், இப்ப நான் சீக்கிரமா எழுந்திரிச்சு புக்கு படிக்க போறேன். நான் வீக்கெண்ட் ஆனா இங்கேயும் எங்கேயும் சும்மா சுத்திட்டு இருப்பேன். இப்ப நான் வீக்கெண்ட்ல சுத்த போறேன், என்ஜாய் பண்ண போறேன், பட் பிசினஸ்க்காக நான் டைம் ஒதுக்க போறேன். உலகத்துல இருக்க அத்தனை நெட்ஃபிளிக்ஸ் படத்தையும் பார்ப்பேன், அத்தனை யூடியூப் சேனல் பார்ப்பேன், எல்லா ஆடியோ லான்ச்சும் பார்ப்பேன், எல்லா கிரிக்கெட் மேட்சும் பார்ப்பேன், எல்லா ஃபுட்பால் மேட்சும் பார்ப்பேன். அது பண்ணா இது பண்ண முடியாது. வேர்ல்டு வாண்ட்ஸ் யுவர் ஐபால்ஸ். உங்க கண்ணு. ராகவன் ஐபிஎஸ் என்ன பண்ணி கண்ணு வேணும்னு கேட்டியாமே, இந்த எடுத்துக்கோன்னு சொல்லி கமல் சொல்லுவார், சம பஞ்ச் டைலாக். ரைட்டா? இப்ப லிட்ரலா ராகவன் கண்ணை எப்படி இவரு கேட்டாரோ, மணி எப்படி கேட்டாரோ, அந்த மாதிரி நம்ம கண்மணிகளை ஆல் த கார்பரேட்ஸ் வாண்ட்ஸ் ஆர் ஐபால்ஸ். ஜி டிவி பாக்குறீங்களா, சன் டிவி பாக்குறீங்களா, நீங்க எதை பாக்குறீங்களோ அவனுக்கு காசு. they will make sure you get distracted. ரைட்டா? சோ நான் இதெல்லாம் பண்ண போறேன். இதெல்லாம் நான் போன வருஷம் பண்ணேன், இதெல்லாம் மாத்திக்கணும்னு எனக்கே தெரியும், அதான் நான் பண்ண போறேன். சில பேர் சுத்தமா ஹெல்த்தை பாத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் மாறினாதான் உடம்புல ஹாப்பி ஹார்மோன் எப்ப சீக்கிரம் அன்னைக்கு கூட பேசணும். ஹாப்பி ஹார்மோன் எப்ப சீக்கிரம் எக்ஸசைஸ் பண்ணாதானே சீக்கிரம் ஆகும். யூனோ வாட் ஐ மீன்? ரைட்டா? சோ I'm going to give you 5 minutes now. You can write down all the things you will do to achieve your goal quicker. ரைட்டா? இதெல்லாம் நான் நிறுத்த போறேன், இதெல்லாம் ஸ்டாப் பண்ண போறேன், இதெல்லாம் கம்மி பண்ண போறேன், இதெல்லாம் அதிகப்படுத்த போறேன். பிளானிங் குயிக்கா. minutes இல்ல 3 minutes.
டைம் ஆயிடுச்சு, இப்பதான் பாக்குறேன் நான். 3 minutes. I'll give you 3 minutes. மாதிரி நான் இந்த கோல்ஸ் எல்லாம் எழுதுனீங்கல்ல, அதெல்லாம் இந்த ட்ரீம், இந்த பிசினஸ் கோல்ஸ் எழுதுனீங்க, பர்சனல் கோல்ஸ் எழுதுனீங்கல்ல, அதுக்கு பிசினஸ்க்கு டைம் போடணும்ல. இந்த பிசினஸ் வந்து சும்மா இந்த பிசினஸ் வந்தா காசு வந்துடாதுல்ல, இந்த பிசினஸ்க்குன்னு டைம் போடணும்ல. ஸோ டைம் அலோகேட் பண்ணிடுங்க. நான் இந்த வருஷம் பூரா மாசம் வாரம் டெய்லி எவ்வளவு டைம் போட போறேன், அந்த அந்த எப்படி நான் கத்துக்க போறேன், எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ண போறேன், எவ்வளவு நேரம் ப்ரொடக்டிவிட்டி ஆக்டிவிட்டி போட போறேன், அதுல முக்கியமான ஆக்டிவிட்டி என்ன, ரைட் டவுன் எவ்ரிதிங், பிளான் எவ்ரிதிங், ரைட் டவுன் எவ்ரிதிங். டைம் இஸ் அப். ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு என்ன வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதை நான் வளர்த்துக்கணும், எதை நான் கட் பண்ணணும், எந்த மாதிரி அசோசியேஷனை நான் மாற்றணும், ரைட்? யூ வில் லேர்ன் எவ்ரிதிங். எவ்வளோ நேரம் டிவி பார்க்கலாம், இல்லை கேன் அன்னைக்கு மலேசியாவில் கிளாட்ஸ்டோன் பார்த்தோம் இல்லையா, அவர் பையன், அவங்க மருமக, அவங்க எல்லாம் டின்னர் கூட்டு போனாங்க. அப்போ அவங்க இவர் சொல்லிட்டு இருந்தாரு, நோ பிவி இன் டிவி அப்படி சொல்லிட்டு எழுதி டிவிக்கு 2 சைடும் ஒட்டிடுவாங்க. நோ பிவினா பாயிண்ட் வேல்யூ, நம்மளோட பிசினஸ் டர்ன் ஓவர். நோ பிவி இன் டிவி அப்படின்னு எழுதி டிவிக்கு 2 சைடும் ஒட்டிடுவாங்க. இதை பார்த்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா, இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்றாரு, உன்னோட முக்கியமான டாப் இமோஷனல் கோல்ஸ் எழுதி டிவிக்கு 2 சைடு ஒட்டிட்டு சொல்றாரு. பிரைட் கலர்ல எழுதி, நல்ல கலர்ல எழுதி ஒட்டிட்டு. ஸோ நீ உட்காந்து மணிக்கணக்கில் டிவி பார்க்குறப்போ அப்படியே கண்ணு அப்படியே சைடில் போகும். ஆமா இல்ல, டிவி பார்த்துட்டு இருக்கிறோமே. ஹூ மேக்ஸ் மணி? பீப்புள் அவுட் சைட், பீப்புள் இன்சைட்? பீப்புள் இன்சைடு டிவி வில். இன்னைக்கு தமிழ்நாடே சாயந்தரம் ஆடியோ லான்ச் பார்த்துருக்கோம். பட் ஹூ மேக்ஸ் மணி? ஜி டிவி will make money, Vijay will make money, Sivakarthi will make money, Sun TV will make money, everybody will make money except the people who watch TV. டிவி பார்க்கறது தப்புலாம் சொல்ல நானு. ஆனா நான் சொல்லட்டுமா, என்னோட கிராட்டிடியூட்ல எக்கச்சக்க ட்ரிப் எழுதிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு மாசம் ஒரு ட்ரிப் போயிருக்கேன். போன வருஷம் அத்தனை கண்ட்ரி போயிருக்கேன், அவ்வளோ ட்ரிப் போயிருக்கேன், ட்ரெக்கிங் போயிருக்கேன், அவ்வளோ போயிருக்கேன், அவ்வளோ ட்ரிப் போயிருக்கேன். மணியெல்லாம் கொஞ்சம் டிவி பார்க்கறத விட இது வந்து வேற லெவல் ஹாப்பினஸ். புரிஞ்சா தெரியல எனக்கு, ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் ஐ வாண்ட் டு ஆட். ஸோ இது இன்னைக்கு வந்து ஒர்க் ஷாப்ல குட்டி குட்டியா சில விஷயங்கள் பண்ணிட்டோம். ஆனா நீங்க உட்கார்ந்து இந்த 4 சப்ஜெக்ட்லையும்
என்னோட போன வருஷம் நடந்த எல்லா நல்ல விஷயங்கள், எனக்கு லைஃப்ல வேணுன்ற விஷயங்கள், பிஸ்னஸ்ல என்னென்ன நான் பண்ணணும், அப்புறம் நான் என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் நான் நிறுத்தணும், எதெல்லாம் செய்யணும், சாக்ரிஃபைஸ் லிஸ்ட். இதெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இதெல்லாம் கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதெல்லாம் உட்காந்து நீங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உட்காந்து எழுதி ஒரு கிளாரிட்டிக்குள்ள வந்துருங்க. இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா பர்பஸ் இஸ் த இன்கிரெடிபிள் அலார்ம் கிளாக். உங்களை வந்து 8:30க்கு யாரும் கனெக்டட் போர்டு கனெக்ட் பண்ணுன்னு யாரும் சொல்ல வேண்டாம். ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆவீங்க. இன்னர் சர்க்கிள்குள்ள வா, டெய்லி 10 கான்வர்சேஷன் பண்ணுன்னு யாரும் சொல்ல வேண்டாம், நீங்களே பண்ணிடுவீங்க. இந்த ஃபியரு, பயம், தயக்கம், இதெல்லாம் இருக்காது. எதையும் தள்ளி போட மாட்டீங்க, அவசரத்துல பண்ணிடுவீங்க, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண மாட்டீங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்து growth ஜோனுக்கு வருவீங்க. கம்ஃபர்ட் ஜோன்லயே லைஃப் முடிஞ்சிடாம இருக்கிறதுக்கு growth ஜோனுக்கு வருவீங்க. இது மாதிரி பல விஷயங்கள் தானா நடக்கும் இதை நீங்க பண்ணீங்கன்னா. இதெல்லாம் தான் I wanted to add before I pass on to sir. Any leaders want to add anything? இல்லைன்னா I'll pass on to sir. Cam, thank you so much, Cam. Amazing. நீங்க சொன்ன மாதிரி we have to spend more time. And பெஸ்ட் விஷயம் என்னன்னா டூயிங் திஸ் டெய்லி அது வந்து நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச், கேம். ஐ திங்க் இட்ஸ் வர்த் டூயிங் இட் ஃப்ரீக்வெண்ட்டாக. தேங்க்ஸ், கேம். தேங்க்ஸ் கார்த்திக். கேம் தேங்க்யூ கேம். சூப்பர். லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் டு டூ பிஸ்னஸில், பர்சனல்னு மைண்டோட எல்லா பிரெயினோட எல்லா பார்ட்டையும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அண்ட் கிளாரிட்டி கிடைச்சிச்சு. சூப்பராக இருக்கு. செம்ம ஹாப்பியாக ஒரு ஃபீல்டு. சான்ஸே இல்லை. தேங்க்யூ கேம். அண்ட் ஹூவர் நாட் டன் இட், அது வந்து அப்படியோ எதுவுமே ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. வாட் எவர் நம்ம SMWல நடக்கிறது வந்து எதுவுமே சிம்பிளாக ஒரு சின்ன வித்தவுட் எனி பேக்ரவுண்ட் இது பண்ணுறது கிடையாது. எல்லாமே செய்யணும். செஞ்சு பார்த்து அது ஒர்க் ஆகிற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ லெட் அஸ் நாட் மிஸ் இட் அவுட் அண்ட் லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன். Thank you so much, Cam. Super, Cam. Thank you. Thank you, Cam. Cam, does anybody else want to add anything? Sir, what to you, sir? உங்களோட இன்புட். சார் வந்து I'll tell you this. I used to report to sir. நான் சிஃபி டெக்னாலஜியில் நான் காலேஜ் ஃப்ரெஷராக இருந்தப்போ சார் தான் என்ன வேலைக்கு எடுத்தாங்க. ஸோ பிஸ்னஸ்க்குலாம் முன்னாடி சொல்கிறேன் நான். I used to report to sir. Even before the business, we used to sit and இந்த அடையாறுல வந்து காந்தி மண்டபம், ஆனா அந்த செட்டிநாடு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு மண்டபம் இருக்கும். அது பேர் என்ன தெரியல, காந்தி மண்டபம், விவேகானந்தம், ஏதோ ஒரு மண்டபம். அங்க வந்து நிறுத்திட்டு அங்க உட்காந்து நோட் எடுத்து பிளான், இந்த மாசம் என்ன பண்ண போறோம், இந்த வருஷம் என்ன பண்ண போறோம், எவ்வளோ சாஃப்ட்வேர் சேல்ஸ் பண்ண போறோம், என்ன மாதிரி புக்ஸ் படிக்கணும், என்ன மாதிரி கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணணும், எப்படி. He used to teach all these things even before the business. ரைட்டா? ஸோ வந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓவர் டு யூ சார். டெம்பர் இருக்காங்களா? ஐ திங்க் சார் இல்லைன்னு நினைக்கிறேன். நோ வரிஸ், நோ வரிஸ். ஸோ டீம், சிட் அண்ட் ப்ரிப்பேர் திஸ். உட்காந்து எழுதுங்க. நான் திரும்ப சொல்றேன், we have something called inner circle. அது என்ன சதீஷ் இன்னர் சர்க்கிள் அப்படின்னா, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபாஸ்ட் ட்ராக் கம்யூனிட்டி. நான் சொன்ன மாதிரி நீங்க 80 தான் போக போறீங்கன்னா ரோட்டோட இந்த ஓரத்துல போங்க, 120 போகணும்னா ரோட்டோட இந்த ஓரத்துல போங்க. நம்ம ஊர்ல அதை ட்ராக் ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. இப்போ நான் இப்போ மலேசியா போனோம், இல்லை வந்து நான் ஐ பர்சனலி ஹேட் அ ரோட் ட்ரிப் இன் ஆஸ்திரேலியா. நான் ஆஸ்திரேலியாவில் கார் ஓட்டியிருக்கேன். சில ரோட்ல எல்லாம் வந்து மினிமம் ஸ்பீட் இஸ் 120. ஸோ நீங்க 120க்கு கீழே போனீங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ரைட்டா? ஸோ வந்து மெல்பர்ன் டு சிட்னி, ரைட்? அந்த மாதிரி நீங்க இந்த பிசினஸ்ல இந்த வருஷம் நான் ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்ல போக போறேன் அப்படின்னா இன்னர் சர்க்கிள். இன்னர் சர்க்கிள், வாட் இஸ் இன்னர் சர்க்கிள் சதீஷ்? எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டி. ஜனவரி மாசம் யார் வேணா உள்ள வரலாம். அதுல நிறைய டாஸ்க் சொல்லுவோம். அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணிட்டே இருங்க. ஜனவரி எண்டோட அந்த இன்னர் சர்க்கிளை டிசால்வ் பண்ணிடுவோம். இருக்காது. February 1 திருப்பி இன்னர் சர்க்கிள் ஆரம்பிப்போம். ஆனா அந்த February 1 நடக்க போற இன்னர் சர்க்கிள், அந்த February மந்த் இன்னர் சர்க்கிள்குள்ள வரணும்னா ஜான்வரியில
300 கான்வர்சேஷன்ஸ் பண்ணிருக்கணும். ரொம்பலாம் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, அவ்வளோலாம் ஒன்றும் பயப்படுற லெவலுக்குலாம் நான் ஒன்றும் சொல்ல. அவன் வந்து அவ்வளோ பிஸ்னஸ் வந்து அவ்வளோ டஃப்பாக போயிட்டு இருக்கு. ரைட்டா? சரி, ஓகே. 300 கான்வர்சேஷன்னா என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் வேணுமா, பார்ட் டைம்ல பிஸ்னஸ் பண்றியா, ஆன்லைன்ல வேலை பார்க்கலாம்னு கேட்கணும். அப்படி இல்லாட்டி இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு, உனக்கு ப்ராடக்ட்ஸ் வேணுமா, பயோட்டின் வந்திருக்கு, ஹேரை பார்த்துக்கலாம், ப்ராடக்ட் வேணுமா, ஸ்கின்னை பார்த்துக்க வேணுமா, லிப்ஸ்டிக் வேணுமா, நெயில் பாலிஷ் வேணுமா, தேங்காய் எண்ணெய் வேணுமா, ஆம்லா எண்ணெய் வேணுமா, நியூட்ரிஷன் வேணுமா, துணி துவைக்கிறதுக்கு லிக்விட் வேணுமா, என்ன வேணும்னு கேட்கணும். அவ்வளோதான். ரைட்டா? அது எப்படி பண்ணணும் வில் ட்ரெயின் யூ. எப்படி வந்து பிஸ்னஸ் கான்வர்சேஷன் எப்படி பண்ணணும், ப்ராடக்ட் கான்வர்சேஷன், கிளைண்ட் கான்வர்சேஷன் எப்படி பண்ணணும் வில் ட்ரெயின் யூ. பட் டெய்லி 10 கான்வர்சேஷன், 30 நாளைக்கு 300 கான்வர்சேஷன். ஒரு கான்வர்சேஷன் மேக்சிமம் 2-3 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான், அதுக்கு மேல ஆகாது பெருசா. 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும் ஒரு கான்வர்சேஷன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கன்சல்டேஷன் இல்ல, அப்போ கனெக்ட் பண்ணி கட் ரீசெட் பத்தி அப்படி இல்ல, ப்ராடக்ட்ஸ் பிச்சின் ஃபோன் பண்ணி அந்த ஜெனரல் கான்வர்சேஷன்லாம் முடிச்சுட்டு, ஸோ ஐ ஹவ் டேக்கன் அப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு என்ன நியூட்ரிஷன் வேணும், கிட்ஸுக்கு நியூட்ரிஷன் வேணுமா, வெயிட் லாஸ்க்கு வேணுமா, என்ன வேணும், அந்த பிச்சின், நாட் அ கன்சல்டேஷன். தட்ஸ் டிஃப்ரெண்ட். ரைட்டா? ஸோ இதுல வந்து இட் கேன் பி, எனக்கு 300 கான்வர்சேஷன் பிஸ்னஸ் கான்வர்சேஷன் தான் வருது, நல்லா பண்ணுங்க. எனக்கு 300 கான்வர்சேஷனுமே ரீட்டைல் கான்வர்சேஷன் தான் வருது, அதை நல்லா பண்ணுங்க. இல்ல நான் வந்து காம்போ பண்றதுக்கு ரெடி. சில வால்யூம் பண்ணுவேன், வால்யூமும் பண்ணுவேன், பிசினஸ்க்கும் பண்ணுவேன், காம்போ பண்ணாலும் ஓகே. பட் 300 கான்வர்சேஷன் ரொம்ப 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 இந்த வாட்டி வந்து கீப்பிங் த வெரி சிம்பிள். இதை முடிச்சுட்டா வரலாம். பட் செட் அ கோல். இந்த பிசினஸ்ல நான் அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன். என்ன சொல்றேன்னா, ஒரு செவத்துக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டே இருக்கிறது மூலியமா செவரோட ஹைட்டு கம்மியாகாது. செவர் அப்படியே தான் இருக்கும், ப்ராப்ளி உங்களுக்கு தான் வயசாகும். செவரை ஏறணும்னு முடிவு பண்ணிட்டா வெயிட் பண்றதை விட ஏறுறது பெட்டர். குளிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, பச்சை தண்ணி தான் இருக்கு, அதை பார்த்துட்டே இருக்கிறது மூலியமா பச்சை தண்ணி சுடு தண்ணியா மாறாது. குளிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, பச்சை தண்ணி இருக்கு, எடுத்து ஊத்துனீங்கன்னா 2 நிமிஷத்துல ஹாப்பி ஆயிடுவீங்க. ரைட்டா? அதே மாதிரிதான் பிசினஸும். ஆக்சுவலா இந்த பிசினஸ செய்யாம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறத விட இறங்கி செய்யறது ரொம்ப ஈஸி. திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. இந்த பிசினஸ் நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன். இந்த பிசினஸ்ல இருந்து வர இன்கம் வந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும், கெரியருக்கு நல்லா இருக்கும், கடனை விட்டு வெளில வரலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், நானும் 4 ஊர் டிராவல் பண்ணலாம், அப்படிலாம் தோணும். அப்படி உட்காந்து யோசிக்கிறத விட இறங்கி 10 கான்வர்சேஷன் பண்றது ஈஸி. ஸோ இது வரைக்கும் இன்னர் சர்க்கிளுக்குள்ள வரலன்னா நெக்ஸ்ட் மந்த் ப்ரொமோட் பண்ண போறது இல்லை. நெக்ஸ்ட் மந்த் யார் முடிச்சாங்களோ அவங்கள மட்டும் தான் வச்சுக்க போறோம். ரைட்டா? தட்ஸ் இட். வித் தட் வி ஆர் டன். வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் டீம் மீட். நாளைக்கு பேசிக்ஸ் ரெக்கக்னிஷன் இன்னும் இந்த மாசம் பண்ணல, ப்ராப்ளி வில் டூ ரெக்கக்னிஷன் டுமாரோ. ஸ்டே டியூன். இந்த மாசம் நம்ம டீமோட டிஜிட்டல் பிபிஎஸ் வில் ஹேப்பன் சூன். ஃபேஸ் டு ஃபேஸ் இஸ் ஹேப்பனிங் இன் February. சக்சஸ் செமினார் இஸ் ஹேப்பனிங் இன் மார்ச். அடுத்த 2 மாசத்துக்கு ஆம்பே 2 பெரிய ஈவெண்ட் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. ரைட்டா? ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். நாளைக்கு ஒரு வீடியோ வந்து லான்ச் பண்ணிடலாங்க. பூட் கேம்ப், புது பூட் கேம்ப் இஸ் ரெடி. அப்கிரேடட் பூட் கேம்ப் இஸ் ரெடி. தேங்க்ஸ் டு மணி, தேங்க்ஸ் டு சரவணன் கேம்ப். சோ மச் ஆஃப் ஒர்க் கான் பிஹைண்ட் திஸ். அவ்வளோ ரொம்ப ஈஸியா தெரியுது இல்ல, ஆனா உள்ள போய் பார்த்தாதான் ஒரு ஃபைலை ப்ரொஃபஷனல் கேமரால எடுத்துட்டு ஒரு ஃபைலை ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அப்லோட் பண்ணி திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை டவுன்லோட் பண்றதே அவ்வளோ பெரிய வேலை. ப்ராப்ளி சம் ஆஃப் யூ நம்மளுக்கு தெரியாது. ஓகே, நோ வரிஸ், தெரிஞ்சுக்க வேண்டாம். பட் யூஸ் பண்ணிக்கங்க சிஸ்டமை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ வித் தட் வி ஆர் டன். பை டேக் கேர். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் thing. And one more thing is feedback. Right after this, write down all the feedbacks. Right? Bye-bye.